இன்னொரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்கிறார். சஃபர் மாதம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நாங்க ரபியுல் அவ்வல் இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக சஃபர் மாதம் இருக்கிறது. நம் சஃபர் மாதத்தை கடந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த சஃபர் மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கிறாரு. ஒடுக்கத்து புதன் என்ற நம்பிக்கையில் இஸ்லாத்தில் ஏதேனும் ஆதாரம் உள்ளதா என்று கேட்கிறாரு. அப்ப இந்த ஒடுக்கத்து புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் முஸ்லிம் சமூகத்தில் நிலவி வருவதை பார்க்கிறோம். இப்படி ஒரு நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்குதா என்று கேட்கிறாங்க. அப்ப நாங்க ஒடுக்கத்து புதன் என்றா என்ன, அந்த நம்பிக்கைக்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் இருக்குதா இல்லையாண்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி ஒரு நம்பிக்கை ஒடுக்கத்து புதன் என்ற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை. இந்த ஒடுக்கத்து புதன் என்று அழைக்கப்படுற நாளுக்கு இஸ்லாத்துல எந்த ஒரு சிறப்பும் எந்த ஒரு மார்க்கத்தின் முக்கியத்துவமும் கிடையவே கிடையாது. ஒடுக்கத்து புதன் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கும் குறிப்பிடப்படாத ஒரு வட்டிகட்டிய பிதுஅத்தான ஒரு நம்பிக்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன ஒடுக்கத்து புதன் என்று சொல்றாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சு கொள்வோம். சஃபர் மாதத்துல கடைசி புதன்கிழமை, முஹர்ரத்துக்கு பிறகு சஃபர் மாதம், சஃபர் மாதத்துல கடைசி புதன்கிழமைய ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி இஸ்லாமியர்களில் சிலர் அழைக்கிறார்கள். இந்த மாதம் சஃபர் மாதம் என்பது பீடைக்குரிய மாதமாக கருதி அந்த பீடைக்குரிய மாதங்கள்ல எந்த நல்ல காரியமும் நாங்க செய்யக்கூடாது என்று மக்கள் மத்தியில ஒரு அபிப்பிராயம் இருந்து வருது. அந்த அபிப்பிராயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மாக்கள் என்ன பண்ணினாங்கடா, இந்த நாள்ல ஒட்டுமொத்த பீடைகளையும், அதாவது ஒடுக்கத்து புதன் சஃபர் மாசத்துல கடைசி புதன்ல இந்த அனைத்து பீடைகளையும் அப்படியே ஓட விடுறோம், கழுவி விடுறோம். இனிமேல் இந்த பீடைக்கு இடம் இல்லைன்ற மாதிரி ஒடுக்கத்து புதன்னால சில சடங்குகளை நாங்க செஞ்சோம் என்று சொன்னா சஃபர் மாதத்துல ஏற்பட்ட அந்த அனைத்து பீடைகளும் ஒளிந்துவிடும், இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நம்பிக்கையில நம்ம சமூகத்தில் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வாழை இலையில சில குர்ஆன் வசனங்களை எழுதி அதை நீரால் கரைத்து குடிக்கும் பழக்கம் இருக்குது. அந்த எழுதப்பட்ட இலைய உடல்ல குறிப்பாக தலையில தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இருக்குது. கடல்ல போய் காலை கழுவாங்க. கடைசி புதன்கிழமை சஃபர் மாசத்துல கடைசி புதன்கிழமை கடல்ல போய் மூட நம்பிக்கையின் காரணமாக அந்த கடல்ல வந்த அலையிலிருந்து போற அலையில காலை கழுவி எல்லா பீடையும் கழுவப்பட்டு போட்டும் என்ற மாதிரி ஒரு சடங்கை இந்த சமூகத்துல செய்றாங்க. இதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா இல்லவே இல்லை. இது செய்யக்கூடியவர்கள் மொத்தமாக மூட நம்பிக்கையில உச்சத்துல இருந்து செய்யறாங்களே தவிர மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமே இல்லை. இந்த மார்க்கத்துல உள்ள தனித்துவமே என்ன? மூட நம்பிக்கைக்கு அப்பால் பட்டதுதான் இந்த மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் மூட நம்பிக்கைக்குரிய மார்க்கமா? இந்த மாதிரி பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாத இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை சொல்லுமா? நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்வதனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கு பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியது இல்லை. செயல் சார்ந்த விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னா ஏற்றுக்கொள்வோம், பகுத்தறிவை நாங்க பயன்படுத்த வேண்டியது இல்லை. அல்லாஹ் ரசூல் சொல்லாத பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்குமான்னு கேட்டா அங்கீகரிக்க. உங்களுக்கு வாழை இலையை எடுத்து அதை கரைச்சி குடிக்க சொல்லி யாரு சொன்னா? அதை தலையில தடவிக்கொள்ள சொல்லி யாரு சொன்னா? இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டுச்சா? இல்ல. இது பிரமத கலாச்சாரங்களை நுழைவித்துக் கொண்டு இஸ்லாத்துக்குள்ள அதன் தூய்மை தன்மையை மாசுபடுத்தக்கூடிய விதத்தில் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத நாங்க பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒடுக்கத்து புதன்ல இப்படி நீங்க காரியங்கள் நல்ல காரியங்களை செய்யாதீங்க, திருமண காரியங்களை செய்யாதீங்க, வியாபாரம் போன்ற நல்ல காரியங்களை இந்த மாதத்துல தொடங்காதீங்க, அப்படி தொடங்கினா அது துர்சகுணம் என்று எங்கேயாவது சொன்னாங்களா? சொல்லல. இந்த நம்பிக்கை யாருடைய நம்பிக்கை? ஜாஹிலியா கால மக்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாமிய ஒளியால் இந்த சமுதாயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி மக்காவிலே இருந்த ஜாஹிலியா சமூகம் மத்தியில இருந்த ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம் தான் இந்த சஃபர் மாதம் என்பது பீடைக்குரிய மாதமாக கருதியது. இதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்து ஒழித்து கட்டியதா இல்லையா? ஒழித்து கட்டியது. சஹீஹுல் புகாரில 5707வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா அதுவா வலா தீரத, தொற்று நோய் என்பது கிடையாது, பறவை சகுனம் என்பது கிடையாது, வலா ஹாமத, ஆந்தையால் சகுனம் பார்ப்பதும் கிடையாது, வலா சஃபர, சஃபர் மாதம் பீடை என்பதும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்களா இல்லையா? சஃபர் மாசத்துல பீடை என்பது ஜாஹிலியா கால காஃபிர்களுடைய நம்பிக்கை, அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு சஃபர் மாசத்துல பீடைய ஒடுக்கத்து புதன்ல இவங்க கழுவி அனுப்புவாங்கண்டா அது யார் உங்களுக்கு சொல்லி தந்தா? இஸ்லாத்துக்கு மாற்றம் இல்லையா? ரசூலாவுடன் போர் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இல்லையா? ரசூலா ஒன்று வேணாம் கிடையாது என்று சொன்ன பிறகு இல்ல நாங்க எப்படிதான் செய்வோம் என்று நீங்க சொல்லுவீங்க என்று சொன்னா அது எப்படி நாங்க அங்கீகரிக்க சொல்றீங்க? மார்க்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம், அல்லாஹ்வின் தூதருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அசட்டு தைரியம் இவர்களுக்கு இருக்கிறது. இதை எப்படி இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்காது? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல பீடைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் என்று நாங்க நம்ப தான் வேணுமெண்டா இவங்க யாரை குறை சொல்றாங்க? அல்லாஹ்வை தானே குறை சொல்றாங்க. அல்லாஹ் தானே தன்னை காலம் என்று சொல்கிறான். நான் தான் காலத்தை இயக்குகிறேன், நான் தான் காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல யூதீனி இப்னு ஆதம யசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டுவதனால் ஆதமின் மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான். வஅன தஹ்ரு, நானே காலமாக இருக்க இவன் எப்படி காலத்தை திட்டுவான்? பியதி அம்ர், இந்த காலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு என்னுடைய கையில் இருக்கிறது.
உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி சுழலச் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். காலத்தை நான் தான் நிர்ணயிக்கிறேன், நான் தான் நிர்வகிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இது நல்ல காலம், இது கெட்ட காலம், இது கெட்ட சகுனம், இது நல்ல சகுனம் என்று பிரித்தால் இது யாரை விமர்சனம் செய்வதாக ஆகும்? அல்லாஹ்வை விமர்சனம் செய்வதாக ஆகாதா? காலத்துல நல்ல காலம் கெட்ட காலம் என்று ஏதாவது இருக்குதா? ஒருத்தருக்கு ஒன்று நல்லது நடக்கும் என்று அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு கெட்டது நடக்குமா இல்லையா? இன்று புதன்கிழமை இரவு 8 மணிக்கு ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும் என்றால் இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கும். கெட்டது நடந்தவர்களுக்கு அது கெட்ட நேரமாக இருக்குமே தவிர ஒருவருக்கு கெட்டது நடந்ததால் மொத்த உலக மக்கள் அனைவருக்கும் அது கெட்ட நேரமாகுமா? ஆகாது. அதே நேரத்தில் நல்லது நடக்கும். ஒரு குழந்தை ஒரு நேரத்தில் இறக்கிறது என்று சொன்னால் அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். பிறந்தவருக்கு அது நல்ல நேரம், இறந்தவருக்கு அது கெட்ட நேரம். அப்ப நேரத்துல நல்லது கெட்டது என்பது கிடையாது. அந்த நிகழ்வு ஒருத்தருக்கு நடக்கும் போது ஒருத்தருக்கு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது என்று ஆகுமே தவிர காலத்துல எப்படி நல்லது கெட்டது என்றதை பிரிக்கலாம் அப்படி இல்லை என்பது இஸ்லாம் சொல்வதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். இந்த கெட்ட நாளை பிரிக்கணும் என்றவங்க அவங்க தான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை உருவாக்கி சஃபர் மாதத்துல பீடை இருக்குது, கெட்ட நாள் கெட்ட சகுனம் இருக்குது, அதை நாங்க ஒளிச்சு கட்டுவோம் என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமா என்ன காட்டுறாங்க? கெட்ட நாள் என்று பார்க்கலாம், குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. 54வது அத்தியாயத்துல 19வது வசனத்தை காட்டுவாங்க. இன்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் அஹ்ஸின் முஸ்தமிர். அல்லாஹ் சொல்கிறான், நீடித்த துயரம் மிகுந்த நாளில், துயரம் கெட்டது நிறைந்த நாளில் அவர்களுக்கு எதிராக கடும் சூறாவளியை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்றான். பார்த்தீர்களா? அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு கெட்டது நிறைந்த நாள் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஒரு நாள் கெட்ட நாளாக வருமா இல்லையாண்டு இந்த வசனத்தை ஆதாரமா காட்டுவாங்க. இதே சம்பவம் குர்ஆன்ல 41வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா, ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமின் நஹிசாத்தின். அவர்கள் உலக வாழ்க்கையில லினுதீகன்னஹும் அதாபல் ஹிஸ்யி ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் இழிவான வேதனைகளை சுவைக்க செய்வதற்காக துயரமான நாட்களில் அவர்களுக்கு கடும் புயலை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல அதாபுல் ஆஹிரத்தி அஹ்ஸா வஹும் லா யுன்சரூன். மறுமை வேதனை இழிவாக, மிக இழிவானது, அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப 8 அல்லாஹ் தஆலா துயரமான நாட்கள் இங்க பன்மையா அல்லாஹ் சொல்றான். அங்க ஒருமையா முதலாவது 54:19 ஒருமையா சொன்ன துயரமான நாள், 41:16 துயரமான நாட்கள் என்று பன்மையில வருது. அப்ப நாட்கள்ல கெட்ட நாட்கள் இருக்கிறது, குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. யௌமுன் நஹ்ஸ் துக்க நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். துயரமான நாள், கவலைக்குரிய நாள். ஃபி அய்யாமின் நஹிசாத்தின் துயரமான நாட்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கெட்ட நாட்கள் இருக்கிறது என்று இவர்கள் ஆதாரமா சொல்றாங்க. இவர்கள் சொல்லும் விதத்தில் ஆத் சமுதாயம் இறை மறுப்பாளர்களாக இருந்தவர்கள் அழிக்கப்பட்ட அந்த நாள் கெட்ட நாள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அது கெட்ட நாட்கள் என்று சொன்னதனால் அந்த நாட்கள் உலக மக்கள் அனைவருக்கும் கெட்ட நாளா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஆத் சமுதாயம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததனால், இறை மறுப்பாளர்களாக இருந்ததனால், வரம்பு மீறி நடந்து கொண்டதனால் அவர்களுக்கு கடும் புயலை அல்லாஹ் அனுப்பி அவர்களை அழித்து விடுகிறார். அந்த நாள்ல ஆத் சமுதாயம் அழிக்கப்பட்ட அதே நேரத்துல, அதே கெட்ட நாட்கள்ல யாரு காப்பாற்றப்பட்டாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்களா இல்லையா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்களை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்களா இல்லையா? ஆத் சமுதாயத்துக்கு கெட்ட நாட்களாக அமைந்த அதே நாட்கள்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவரை ஈமான் கொண்டவர்களுக்கும் அது நல்ல நாட்களாக, அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாட்களாக அமைந்ததா இல்லையா? அப்ப கெட்ட நாள் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல சொன்னானா? ஆத் சமுதாயத்துக்கு மட்டும் அது கெட்ட நாளா இருந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றானா? இதை சிந்திக்க மாட்டாங்களா? இது ஆதாரமா காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ் சொன்ன மார்க்க தத்துவத்துக்கே எதிராக ஆதாரம் காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே அந்த கெட்ட நாட்கள் என்று வரக்கூடியது எப்படிப்பட்ட நாட்கள், எத்தனை நாட்கள் என்று வருது? 69வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல வஅம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. ஆத் சமுதாயத்துக்கு அவர்களுக்கு கடுமையான ஒரு புயல் காற்றை அனுப்பி அவர்களை நாம் அழித்தோம். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸூமன். அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக 7 இரவுகளும் 8 பகல்களும் அந்த காற்றை நாம் வீசச் செய்தோம். ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் ஹாவியா. அவர்கள் அடியோடு பிடுங்கப்பட்ட பேரிச்ச மரங்களை போன்று அங்கு வீழ்ந்து கிடப்பதை நபியே நீர் காண்பீர் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப 8 நாட்கள் தொடர்ச்சியாக 7 இரவுகளும் 8 பகல்களும் ஆத் சமுதாயத்தினர்களுக்கு அந்த சூறாவளி அல்லாஹ் தொடர்ச்சியா அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னா, வாரத்துல எந்த நாள் நல்ல நாள், எந்த நாள் கெட்ட நாள்? புதன்கிழமை இந்த கெட்ட நாள்ல வருதுண்டா, திங்கள் வராதா? இந்த கெட்ட நாள்ல செவ்வாய் வராதா? வியாழன் வராதா? வெள்ளி வராதா? சனி வராதா? ஞாயிறு வராதா? எல்லா நாளும் வந்து சேருது. அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள் தான் கெட்ட நாள் என்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் சொன்னதாக எந்த இடத்திலும் ஆதாரம் இல்லை. எப்படி வருதுண்டா, அது சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கு கெட்டதாக இருக்கும், அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு அது நல்லதாக இருக்கும் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனங்கள்ல நமக்கு விளங்கக்கூடிய விளக்கமா இருக்குது. இவர்கள் சொல்லக்கூடிய விதத்துல பார்த்தா உலகத்துல எந்த நாளும் நல்ல நாளாக இருக்காது, எல்லா கிழமையும் எல்லா நாளும் கெட்ட நாளாகவே இருக்கும் என்ற மாதிரி ஒரு கருத்து வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இஸ்லாமிய மார்க்கம் வைக்கவில்லை. ஒரு சாராருக்கு நல்லதும் இன்னொரு சாராருக்கும் கெட்டது நடக்கக்கூடிய விதத்தில் காலத்தை அல்லாஹ் தஆலா சுழலச் செய்கிறான், அல்லாஹ் இயக்குகிறான் என்பதுதான் இஸ்லாத்தின் விளக்கமாக இருக்கிறது. இவங்க இந்த ஒடுக்கத்து புதன்ல
என்னெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறாங்க. இது மார்க்கத்துல கெட்ட நாள் என்று ஒடுக்கத்து புதன் சொல்லப்பட்டதாக அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லாத நிலையில இவங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒடுக்கத்து புதன்ல வந்த முசீபத்துகளை கண்டது யாருன்னு சொன்னா மாபெரும் ஞானி குத்துபுல் ஹிந்த் ஹாஜா முயினுத்தீன் என்பவர் தான் இதை கண்டறிந்தார் என்று இந்த முஸ்லிம் சமூகத்தில் சிலர் சூஃபிச கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்புகிறார்கள். சஃபர் மாதத்துல இறுதி புதனன்று அவ்வருடத்தின் 3 லட்சத்தி பலாய் முசீபத்துகள் இறங்குவதாக இந்த மாபெரும் ஞானி ஹாஜா முஹியுத்தீன் என்பவர் கண்டறிந்துள்ளார் என்று நம்புகிறார்கள். இந்த மாசத்துல சஃபர் மாசத்துல இறுதி புதன்கிழமையில 3,60,000 முசீபத்துகள் இறங்குறதாக ஹாஜா முஹியுத்தீன் என்பவருக்கு யாரு சொல்லி கொடுத்தா? அவர் ஒரு சஹாபியா அல்லது ஒரு தாபியா அல்லது தபா தாபியா? அவர்கள் இந்த இமாம்கள் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவரா? அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த ஒடுக்கத்து புதன் இரவுல 3,60,000 முசீபத்துகள் இறங்குது என்று சொல்லி அறிவிப்புகள் ஏதாவது வந்து அந்த அறிவிப்புகள் வரிசையில வந்து நின்று அவர் அறிவித்து சொல்கிறாரா? சொல்லவில்லை. எப்படி வருது? அவருடைய ஒரு சீடரான ஃபரீதுத்தீன் ஷக்கஞ்சி அவர்கள் அவருடைய ஜவாஹிருல் ஹம்சா என்ற நூல்ல இதை சொல்றாரு. இப்படி ஹாஜா முஹியுத்தீன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிவிக்கிறாரே தவிர இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குதா, ரசூலா இதோட தொடர்பானாங்களா, சஹியான சனது இருக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த ஹாஜா முஹியுத்தீன் என்பவர் யார்? அவர் ஒரு நபியா, நபி தோழரா? அவருக்கு அவர் தாபியா, தபா தாபியா? அவர்களை போன்ற காலத்தில் உள்ளவர்களா? இல்லை. கிறிஸ்துக்கு பின் 1141 முதல் 1236 என்ற அந்த கால பகுதியில வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர். இந்திய துணை கண்டத்துக்கு இவர் மூலம் தான் சூஃபிச சிந்தனை வந்திருக்கிறது. அதனால்தான் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல அஜ்மீர்ல ஒரு தர்கா கட்டி அதை வழிபடுறாங்க. ஆனா இந்த சூஃபிச சிந்தனையில் உள்ளவங்க இந்த ஹாஜா முஹியுத்தீன் என்பவர் இப்படி ஒரு செய்தியை சொல்றாரு, இதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறா, இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கு என்ன ஆதாரத்தை முன்வைத்தார்கள்? இவர் ஒரு அவுலியாவாக்கி அவருக்கு தர்கா கட்டி ஏதோ ஒரு மகான் சொல்கிறார், மகான் அவருடைய மெஞ்ஞானத்தில் இதை கண்டறிந்தார் என்றெல்லாம் விட்டு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹாஜா முஹியுத்தீன் இப்படி ஒன்று கண்டதாக வருது, இந்த முசீபத்துகள் அவருக்கு தென்படும் என்று சொல்லி முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். அதுக்கு மார்க்க ஆதாரம் என்ன? அவருக்கு மட்டும்தான் விளங்குமா? அவருக்கு மட்டும் விளங்கும் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா விளங்கினத்துக்குரிய ஆதாரம் என்ன? மார்க்கத்துல அப்படி ஒரு தனிநபருக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு ஒரு இப்படி குறிப்பிட்ட தனிநபருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் மெஞ்ஞானத்துல விளங்கும் என்பதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா? எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இவர் ஹாஜா முஹியுத்தீன் என்பவர் கிறிஸ்துக்கு பின் 1141 பிறந்தார். அவருக்கு தான் விளங்குது சஃபர் மாசத்துல கடைசி புதன்கிழமையில வானத்துல இருந்து இறங்குற முசீபத்துகள் விளங்குது. அப்ப அதுக்கு முந்தி வாழ்ந்தவர்களுக்கு இந்த முசீபத்துகள் விளங்கல. இவங்களுடைய வாதப்படி அவங்க என்ன செய்வாங்க? அவங்க முசீபத்துகளோடு வாழ்ந்து மரணிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அப்ப அந்த பரிகாரம் இல்லாம போயிருச்சு. அவங்க இந்த முசீபத்துகளை கண்டறியறதுக்கு வழி இல்லாம போயிட்டாங்களே. அப்ப அல்லாஹ் தஆலா சமுதாயத்துல ஒரு சிலருக்கு அருள் புரிந்து இன்னொரு சிலருக்கு இந்த முசீபத்துகளை கண்டறிகிற அருளை புரியாமலா தடுத்துட்டானா? எவ்வளவு கேள்வி வந்து நிக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாம ஒரு எங்கேயோ போன ஒடுக்கத்து புதனோட இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சி எவ்வளவு பெரிய தவறு செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்ட மார்க்கம். 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்கள் வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த அருள் நிறைந்த அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட முழுமையை பெற்ற இந்த மார்க்கத்துக்குள்ள 1141 ஆண்டுக்கு பிறகு வந்த ஒருவர் எப்படி மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கையை நுழைவிப்பார்? இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒடுக்கத்து புதன்ல ஓதணும் என்று சொல்லி ஒரு துவாவை வச்சிருக்கிறாங்க. ஒடுக்கத்து புதனுக்கு எழுதி கரைத்து குடிக்க வேண்டிய ஆயத்துகள் என்று சொல்லி ஒரு துவா ஷேக் ஃபரீதுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டும் வந்துள்ளது. இவங்களுக்கு அந்த சனது யாருக்கிட்ட இருந்து வருதுண்டா ஃபரீதுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்களாம். இந்த துவாவை ஓத சொல்லி ஹாஜா முஹியுத்தீன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு ஒரு துவாவை சொல்றாங்க. என்ன துவா? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் அகிலத்தின் நிகரற்ற அன்புடைய இறைவனின் ஒரு வார்த்தையாக சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். அகிலத்தாரின் நூஹ் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா மூசா. மூசாவின் மீது சலாம் உண்டாகட்டும். வஹாரூன். ஹாரூனின் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இல்யாசின். இல்யாசின் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுகுலுஹா ஹாலிதீன். உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், நீங்கள் நறுமணம் கமிழ்கிறீர்கள், இதற்குள்ளே நிரந்தரமாக்கப்பட்டவர்களாக உள்ளே நுழையுங்கள். சலாமுன் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். உதயமாகும் வரைக்கும் சலாம் உண்டாகட்டும் என்று குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் சலாம் என்ற வார்த்தை வந்துச்சோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி துவால ஆரம்ப வாசகத்தை போட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹும்ம ஆசிம்னா மினல் பலாஇ வ தரகிஸ் ஷகாஇ வ சூஇல் கலாஇ வ ஸமாஇல் அதாஹி. யா அல்லாஹ், துன்பம், துயரம், துரதிஷ்டம், வ ஸமாத்தத்தில் அதா, பகைவர்களின் ஏளனம், வ மல்ஜூஇல் வபா, கொள்ளை நோய்கள், வ மௌத்தல் ஃபஜா, திடீர் மரணம், வமினல் ஜவாலில் பரக்கத்தி வன் நிஅமா, அருட்கொடைகள் மற்றும் நன்மைகளின் இழப்பு, வமினல் பரசி, வெண்குஷ்டம், வல் ஜுதாமி, தொழுநோய்,
வல் ஜுனூன் பைத்தியம், வல் பராசி வராஸ் எனப்படும் தொழுநோயில் ஒரு வகை, வல் அமா குருட்டுத்தன்மை, வல் சகீகா சகீகா எனப்படும் இந்த சிறங்கு, வமின் ஜமீஇல் அம்ரால் வல் அஸ்காம் இது போன்ற அனைத்து வகையான நோய்கள் மற்றும் உடல் நல குறைவுகள், பி ஃபலிலிக வ ஜூதிக உன்னுடைய அருளாலும் உன்னுடைய தாராள குணத்தாலும், யாதல் ஜலாலி வல் இக்ராம் உன்னுடைய மகத்துவமும் கண்ணியத்திற்கும் உரிய இறைவனே, பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் உனது அருளாலும் தாராள குணத்தாலும் இதை நீ அனுப்பிவிடு, என்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் போக்கிடு சொல்லி ஒரு துவாவை உண்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. இதைத்தான் அந்த வாழை இலைகளை வச்சு கரைச்சி குடிச்சு, துவாவை எழுதி கரைச்சி குடிச்சு, பண ஓலைகள் இந்த வசனங்களை எழுதி அதை நீரால் கரைத்து குடிச்சு இதை தலையில தேய்ச்சி என்ன செய்யணுமாம், குளிக்கணும் என்று சொல்லி ஒரு வழக்கத்தை வைக்கிறாங்க. இந்த மந்திர சொல், இந்த துவா இது இந்த பீடை மாதத்தை நழுவச் செல்லும் துவா தான் என்று சம்பந்தமில்லாத வாசகங்கள் எல்லாத்தையும் போட்டு இப்படி கற்றுக் கொடுத்தது யார்? நூஹ் நபி மீது சலாம் சொன்னதுனால உங்கள்கிட்ட இருக்கிற அந்த துரதிஷ்டம் எல்லாம் போயிருமா? அப்படி சஃபர் மாதத்துல பீடையை ஓட விடுறதுக்கு இந்த மாதிரி நபிமார்கள் மீது சலாம் சொல்லி நீங்க துவா செஞ்சா அது ஓடிவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? இந்த சலாமுக்கு, நபிமார்கள் மீது சலாம் சொன்னதுக்கும் சஃபர் மாதத்தில் உள்ள பீடைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க தொண்டு தொட்டு இதை செஞ்சு வர்றாங்கன்றாங்க. அல்லாவின் தூதரே அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இட்டு கட்டி சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ் வழிகாட்டாத ஒன்றை தன்னுடைய சொந்த விருப்பத்தில் சொன்னால் அவர்களே அல்லாஹ் தண்டிப்பேன் என்று குர்ஆன்ல சொல்றான். 69வது அத்தியாயத்துல 44 முதல் 47வது வசனங்கள். வலவு தகவல அலைனா பஅலல் அகாவில் சில சொற்களை இவர் நம் மீது இட்டு கட்டினால், லா அஹத்னா மின்ஹு பில் யமீன் அவரை வலது கரத்தால் பிடிப்போம், சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன் பிறகு அவருடைய நாடி நரம்புகளை துண்டிப்போம், ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன் அவரை நம்மிடமிருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் உங்களில் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிக்கே அல்லாஹ் மீது இட்டு கட்ட முடியாது. இந்த ஹாஜா முஹியுத்தீன் என்பவர் ஒன்று சொன்னாரு. ஃபரீதுத்தீன் நஸ்தபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அவருடைய கிதாப்ல ஜவாயுல் ஹமாஸ்ல சொல்லிட்டாரு, எனவே நாங்களும் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் என்று சொன்னா இது மார்க்கத்துல எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த மாதிரி முன்னோர்களுடைய வழிமுறையில இந்த ஒடுக்கத்து புதன்ல சிக்கிதான் அல்லாஹ்வுடைய தூதரும் கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அந்த இருந்த புதன்கிழமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி ரசூல்லாவோட அந்த புதன்கிழமையை சம்பந்தப்படுத்த பாக்குறாங்க. இப்படி எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்துல இல்ல. அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்த சொன்னா அதைத்தான் நாங்க ஏத்துக்கொள்ளணும், நம்பிக்கையா வச்சுக்கொள்ளணுமே தவிர அல்லாஹ் ரசூலை தாண்டி எந்த மனித ஒரு சஹாபியே சொன்னாலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிறகு அதை தாண்டி ஆதாரம் காட்டாமல் சொன்னால் எந்த ஒரு நம்பிக்கையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது மார்க்கத்துல பித்அத்தான ஷிர்கான ஒரு வழிக்கு நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதுதான் இஸ்லாத்திலே. எனவே இந்த ஒடுக்கத்து புதனை நம்மளை விட்டு ஓடச் செய்து விட வேண்டும். ஒடுக்கத்து புதன்ல சஃபர்ட பீட ஓடுதோ இல்லையோ, இந்த ஒடுக்கத்து புதன் என்ற நம்பிக்கையை நம்மளை விட்டு ஓட வைக்கணும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுது. எனவே இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து நாம் விலகி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.